வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் செஞ்சிலேருந்து பேசுகிறோம். செஞ்சியிலேருந்து பேசுறீங்களா சார்? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? அக்கா பொண்ணுக்காக பார்க்கணும் மேடம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 15/11/2003 மேடம். 15/12/11 11/2003. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 6 மணி 6 PM. பிறந்த இடம் சார்? செஞ்சி மேடம். செஞ்சி. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். கடக ராசி, ரிஷிக லக்னம். கடக ராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னமா சார்? ஆமாம் மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம் இவங்களுக்கு திருமணம் கேட்குறோம் மேடம். இப்போ கடகராசின்றது திருமணம்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அதை பற்றி பேச வேண்டாம். இவங்க 6 மணின்றீங்க, ஒருவேளை மேஷ லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டைம் அப்ராக்சிமேட்டாக 6 மணின்னு சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மேஷ லக்னம், ஒருவேளை 5:45 பிறந்திருந்தால் மேஷ லக்னமாக கூட இருக்கலாம். ஆனால் ஜாதகம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மேஷ லக்னமாக கூட இருக்கலாம். ரிஷப லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி மேஷ லக்னமாக இருந்தால் புதன் பாவராகி ஒரு அமைப்பு, குரு பக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம்லாம் இப்போ இல்லைங்களே, அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே வேண்டாங்க. ஏன் அந்த குழந்தைக்கு இவ்வளோ அவசரமாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? ஐயா அவங்களுக்கு சனி திசை முடிஞ்சிடுச்சு. சரி, இது செவ்வாய் திசை 60 வயசுக்கு மேலே தான் வருது. அதனால இப்போ திருமணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கலாம். பூச நட்சத்திரம் கடகராசி தானே? ஆமாம் ஐயா, இது கடகராசி ரிஷப லக்னம் ஐயா. ரிஷப லக்னம் தான். ரிஷப லக்னமா மேஷ லக்னமான்றதே டவுட்டு. 6 மணின்னு சொல்கிறீங்களே, 6 மணின்றது எப்படி நம்புறது? வீட்டில் அக்கா தான் சொன்னாங்க 6:10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் சரி முன்ன பின்ன 6 மணி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். 6:10ன்னாங்க. நான் வீட்டில் 6:10ன்னா ரிஷப லக்னம் தான். 6:10ன்னு சொன்னால் கூட நம்பிக்கை வரும். 6:10ன்னு சொன்னீங்கன்னா இப்போ புதன் திசையில் ராகு பக்தி நடக்குது. ராகு 12ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் அதிபதியாகிய குருவின் வீட்டில் தானே, குருவோட திசையில் தானே கல்யாணமே நடக்கும். இப்போ இல்லைங்களே, 23 வயசில் 2026 தான் கல்யாணம் நடக்கும். 2026 ஏப்ரலுக்கு பிறகு தானே திருமண அமைப்பே வருது. 23 வயசில் இப்போ கல்யாணம் பண்ண முடியாது. சரி, என்ன வேலைக்கு போகலாம், மார்க் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மார்க் கேட்குறீங்களா? இந்த ஜாதகத்துக்கு நான் கண்டிப்பாக உண்மையிலே ரிஷப லக்னமாக இருந்தால் 70 மார்க் கொடுப்பேன். சுக்கிரன் கொஞ்சம் நல்ல அருமையான அமைப்பில் வலுத்து அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் சம்பந்தப்பட்ட 10ஆம் அதிபதியான 10வது வீட்டில் இருக்கக்கூடிய திக்பலமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சம்மந்தப்பட்ட வேலை அமைப்புகள் தான் வரும். இந்த குழந்தை உண்மையிலே 6:10க்கு பிறந்திருந்ததுன்னா எக்ஸலண்ட்டான குழந்தை. 23 வயதில் திருமணமாகும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறை அமைப்புகளில் இருக்கும். ஆனால் செஞ்சியில் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் வாக்கப்பட்டு போகக்கூடிய அமைப்பு. குருபக்தி நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.